தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்களோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் இன்று தவக்காலத்தின் 2வது வாரத்தின் செவ்வாய்க்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். இந்த தவக்காலத்திலே ஆண்டவர் இன்னும் ஒன்றை எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். தாழ்மையான உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என ஆண்டவர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள்: தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப்பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப்படுவர். நாங்கள் எப்பொழுதுமே உயர்வு நிலையைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். உயர்ந்தவர்களாக வாழ வேண்டும், அந்தஸ்திலே வாழ வேண்டும், எல்லோரும் மதிக்கும் அளவிலே வாழ வேண்டும், நான் உயர்ந்தவராக உயர்ந்த நிலையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் நாங்கள் தாழ்மையான உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும், பணிவுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைப்பதும் வாழுவதும் குறைவாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் எப்படிப்பட்ட உயரிய பொறுப்பில் இருந்தாலும், எப்படிப்பட்ட உயரிய அதிகாரத்தில் இருந்தாலும், பணி பொறுப்புகளில் இருந்தாலும், எந்தெந்த கடமைகளில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும், அங்கே தாழ்மை என்ற புண்ணியத்தோடு, தாழ்மை என்ற ஒரு நல்ல செயற்பாட்டோடு உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். இந்த தவக்காலத்திலே நாங்கள் தாழ்மை உள்ள உள்ளங்களாக எங்களை நாங்கள் வாழ வைத்துக் கொள்ளுவோம். தாழ்மையான உள்ளம் கொண்டவர்களாக, தாழ்மையோடு வாழ்ந்தவர்களாக நாங்கள் வாழ பிரயாசப்படுவோம். தாழ்மையான உள்ளம் எங்களை ஒரு நாள் உயர்த்தும். ஏனென்றால் எவ்வளவு தூரத்திற்கு எங்களை நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தாழ்த்தி அடிபணிந்து போகின்றோமோ அவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவர் எங்களை உயர்த்தி வைப்பார். ஆண்டவராகிய கிறிஸ்து அடிமையின் கோலம் பூண்டு தாழ்மையான உள்ளத்தோடு சிலருடைய பாதங்களை கழுவி பணியின் மகத்துவத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அந்த மகத்துவத்திலே நாங்கள் பங்கு கொள்ளுகின்றோம். ஆகவேதான் தவக்காலத்திலே நானும் நீங்களும் பணிவுள்ள உள்ளங்களாக, தாழ்மையான உள்ளத்தோடு ஒருவரை ஒருவர் உற்று நோக்கி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ நாங்கள் பிரயாசப்படுவோம். அன்னைமேரி மூலமாக நாங்கள் தாழ்மையின் பிள்ளைகளாக ஒரு மாற்றம் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவரே நிறைவாக ஆசீர்வதிப்பார்.